அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்பி சசிகலா புஷ்பா தம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மாநிலங்களவையில் முறையிட்டார். இதையடுத்து டெல்லியில் உள்ள அவரது இல்லத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வாராந்திர விடுமுறை முடிந்து நாடாளுமன்றம் மீண்டும் கூடியதும் மாநிலங்களவையில் பேசிய சசிகலா புஷ்பா டெல்லி விமான நிலையத்தில் திமுக எம்பி திருச்சி சிவாவை தாக்கியதற்காக மன்னிப்பு கோரினார். Sir, I just want to say two things, sir. Number one, for the past 2 days, everyone knew that something is going in social medias, which is related to the privilege of 2 MPs. That's why I am telling this here. I am getting unconditional apology from Mr. Trichy Shiva, who is a very decent fellow. Just on emotions, who spoken on my party leader, I behaved in that manner. I am getting excuse and apology from Trichy Shiva and from DMK leaders also. Number one. Number two, sir, I have life threat. I am being compelled to resign from my constitutional post. No, listen. My leader. No, listen. I have much gratitude. No. I have much gratitude. No, I want to thank please. her for giving me this post. But No, they are compelling me to resign from my post. I will not do it. I will not do it. தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறிய சசிகலா புஷ்பா கணவர் மற்றும் குழந்தைகளுடன் பேச அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். Please listen to me, Pushpaji. Now listen. I will allow you. I will allow you. Sit down. I will allow you. Sit down. Now I will allow you. I will allow you. Yeah. Now let me say. Yeah. Now sit down, Pushpaji, I tell you. Sir, now, see, sir, I have much gratitude to her. Now listen. There is no doubt. But If you have any complaint, compelled to now resign. listen to me now. If you have any complaint, you are free to approach honorable chairman. Now please. சசிகலா புஷ்பாவின் பேச்சுக்கு அவையில் இருந்த நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் இது குறித்து அவைத் தலைவர் ஹமீத் அன்சாரிக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் தெரிவிக்குமாறு வலியுறுத்தினார். மேலும் அவைக்கு வர முடியாத ஒருவர் குறித்து பேச வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். No. They are compelling me to resign. Sasigala They are compelling me to resign. No. They are compelling me to resign. Sasigala Why should I no. resign? Why should I Sasigala, resign, sir? now listen. Don't see. I want to serve No. for this country. You are. I want to serve for You the listen to people. me. Sasigala, listen to me. Please. No. Listen. Areba. Sasigala, you listen to me. You can only see. Don't narrate anything which amounts to. Now please. Please. See, don't narrate or say anything. See, please. Don't narrate or say anything which amounts to allegation against anybody. Listen, who cannot come here on protection. மாநிலங்களவையில் சசிகலா புஷ்பா பேசிக் கொண்டிருக்கும் போதே அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கு முரணாகவும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையிலும் நடந்து கொண்டதால் சசிகலா புஷ்பா அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அதிமுக அறிவித்தது. இதனிடையே தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என சசிகலா புஷ்பா தெரிவித்தார். நான் என்னோட ரெசிக்னேஷனை கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டேன். ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் அன்லெஸ் அதர்வைஸ் இஃப் ஐ மை செல்ஃப் ரிசைன் நோபடி கேன் கம்பல் மீ டு ரிசைன். பர்சனல் வேறு, பொலிட்டிக்கல் வேறு. பர்சனலையும் பொலிட்டிக்கலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. திருச்சி சிவா மேட்டர் ஏர்போர்ட்டில் நடந்தது, அதுக்கும் என்னோட ரெசிக்னேஷன் மேட்டருக்கும் நிச்சயமாக சம்மந்தம் கிடையாது. சசிகலா புஷ்பா விவகாரம் நாடாளுமன்றம் வரை சென்று விட்டதால் முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்திலேயே அவர் சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அதை யார் மீது வெளிப்படையாக குற்றம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே என் கன்னத்தில் அறைந்தார் என்று
அதுவும் முச்சந்தியில் இருந்தல்ல நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர் முதலமைச்சர் ஜெயலலிதா. எனவே அவர்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். டெல்லியில் உள்ள சசிகலா புஷ்பாவின் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.